ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்களை எல்லாம் இந்த ஆன்மீக சேனல் மூலியமாக சந்திக்கிறதுல நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம். நாங்கள் போகிற வீடியோவில் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கொளத்தூர் பாபா டெம்பிள் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி திருவம்பாவை பாடல் 2 சொல்லி அதற்கான விளக்கங்களை சொல்ல வந்திருக்கேன். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே வரலாம். திருவம்பாவை பாடல் 2. பாசம் பரஞ்சோதி கென்பார் ராப்பகல் நாம் பேசும்போர் எப்போதும் இப்போதா அமளிக்கே நேசமும் வைத்தனையோ நேரிழையாய் நேரிழையீர் சீச்சி இவையும் சிலவோ விளையாடி ஏசும் இடமீதோ விண்ணோர்கள் ஏத்துதற்கு கூசும் மலர்பாதம் தந்தருளும் வந்தருளும் தோல் சிவலோகன் தில்லை சிற்றம்பலத்துள் ஈசனார்க்கு அன்பர்யாம் ஆரேலோ ரெம்பாவாய். இது பாடல். இப்போ இந்த பாடலுக்கான விளக்கம். இறைவன் எப்படிப்பட்டவர்னா ரொம்ப ரொம்ப கருணை உள்ளவர். சிவபெருமான் சொன்னாலே அவர் கருணை உள்ளவர் தான். அவர் கருணையை யார் அறிய முடியாதுன்னா தேவர்களும் முனிவர்களும் தவம் செய்வோருக்கு அவர் காட்டுவதில்லை. தேவர்கள் முனிவர்களுக்கெல்லாம் தவம் செய்வர்களுக்கெல்லாம் அவர் தன்னுடைய அன்பை காட்டுவதில்லை. மனிதர்களுக்கு மட்டும்தான் காட்டுகிறார். இதுவே இப்பாடலுடைய முக்கியத்துவம். இப்போ தோழியர் இருவர் உரையாடி கொண்டிருக்கின்றார்கள். அந்த உரையாடுகின்ற ஒரு பாடலாக இது அமைந்துள்ளது. இப்போ எழுப்புகின்ற பெண்கள் வெளியே இருக்காங்க, உள்ளே உறங்கிக் கொண்டிருப்பவள் இருக்கிறாங்க. 2 பேருடைய உரையாடல் தான் இந்த பாடல். இப்போ எழுப்புபவள் சொல்றார், நீ நேற்று பேசும்போது உன் அன்பு முழுவதும் அந்த இறைவனாகிய ஈசன் ஒருவனுக்கே என்று சொன்னாய் இல்லையா? நீ பேசும்போது சொல்ற, நான் எப்பவுமே அந்த இறைவனுக்கு தான் அடிமையானவன் என்று நீ சொன்ன. என் அன்பு முழுவதும் அவருக்கு தான் நீ சொன்ன. இரவு பகல் எப்போதுமே நீ அதே தான் சொல்லிக்கின்னு இருப்ப. நீ வந்தாலே நீ சொல்றது எல்லாமே அந்த இறைவனுக்கு நான் அடிமை, அவர் தான் எனக்குள்ள, அவருடைய அருள் எனக்கு வேணும் அப்படின்னு நீ சொல்லிக்கிட்டே இருப்ப. ஆனா நீ சொல்வது ஒன்று, நீ செய்வது வேறு. உன் சொல்லுக்கும் செயலுக்கும் சம்பந்தம் இல்லாது இப்போது நீ என்ன பண்ற, தூக்கத்தில் இருந்து கொண்டிருக்கின்றாய். பேசோ போது எப்போதும் இப்போதான் அமளிக்கே நேசமும் வைத்தனையோ நேரிழையாய் நேரிழையீர் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ உள்ள இருக்கிறவர் சொல்றா, நான் அசதியால தூங்கிட்டேன். என்னை பற்றி இப்படியா நீங்க பேசுவீங்க? எல்லாருக்கும் ஒரு அசதி இருக்கும்ல, சில நேரம் நாங்கள் மேம்பட்டு தூங்கிடுவோம், அந்த மாதிரி தூங்கிட்டேன். சீச்சி இவையும் சிலவோ விளையாடி ஏசும் இடமீதோ விண்ணோர்கள் ஏத்துதற்கு அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் சீச்சி, நீங்கள் சொல்வதெல்லாம் சரி கிடையாது. நீங்கள் விளையாட்டாக என்னை ஏசுகின்ற இடம் இதுவா என்று கூறுகின்றாள். நீங்கள் விளையாட்டா கூட என்னை ஏசலாமா? அப்படி ஏசுகிற இடம் இதுதானா அப்படின்னு கேட்குறேன். அப்போ எழுப்புவர்கள் சொல்கிறாங்க, இறைவனின் பாதங்கள் திருமாலும் பிரம்மனும் அறிய முடியாத ஒன்று. அடிமுடி காண முடியாதவன் அந்த இறைவன். பிரம்மனுக்கும் சிவனுக்குமே அந்த திருவடிகளை காண முடியல. அப்படி இருக்கும்போது தில்லை சிற்றம்பலத்துள் எழுந்தருளி உள்ள அந்த இறைவனுடைய திருவடிகளை வணங்குவதற்கு நீங்கள் எல்லாம் வாருங்கள் நோய் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஒரு வீட்டில் 10 குழந்தை இருக்கும். ஒரு அம்மாவுக்கு ஒரு 4 குழந்தைங்க இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பெரியம்மா சித்தப்பா பசங்களாம் சேர்ந்து 10 குழந்தைங்க இருக்காங்க. அந்த அம்மா ஒரு தாய்க்கு வந்து 4 குழந்தைங்க இருக்காங்க அந்த வீட்டில். அதில் ஏதாவது ஒரு குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னா அந்த அம்மா என்ன பண்ணோம், மற்ற குழந்தைங்களை விட்டுடும். அந்த உடம்பு சரியில்லாத குழந்தைக்கு அந்த அம்மா நிறைய என்ன பண்ணோம், கேர் எடுத்து அந்த குழந்தைய பார்க்கும். தன்னுடைய கவனங்கள், தன் சிந்தனைகள்லாம் அந்த குழந்தை மேலேயே இருக்கும். அந்த குழந்தை நல்லா எழுதுக்கணுமேன்னு. அந்த மாதிரி தான் சிவபெருமான் எப்படிப்பட்டவர்னா தேவர்களுக்கும் முனிவர்களுக்கெல்லாம் அருள் கொடுக்காதவர். அவங்களுக்கெல்லாம் அவர் திருவடியை காட்டுறது கிடையாது. யாருக்கு காட்டுறாருன்னா, யார் மேல அன்பு கொண்டிருக்காருன்னா மனிதர்கள் மேலதான் அன்பு வைத்திருக்கின்றார். அதனால எப்படி தாய்க்கு வந்து ஒரு குழந்தை வந்து எப்படி முக்கியமோ
உடம்பு சரியில்லாத குழந்தை முக்கியமாக இருக்குது. அதுபோல் இறைவன் யார்கிட்ட ரொம்ப அன்போடும் ரொம்ப பண்போடு இருக்காருன்னா, ரொம்ப ஆசையோடு இருக்காருன்னா அந்த மானிட பிறவிகள் மேலே தான். அதனால் அவர்களுக்கு அவர் முதலில் கருணை காட்டுகிறார் என்று சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட இறைவன் வாசல் வரை வந்து காட்சி தரும் இறைவனை நீ வழிபட பெண்கள் எல்லாரும் வாருங்கள். இறைவன் என்ன பண்ணுறாரு? வாசலில் வந்துகிட்டு இருக்கார், வலம் வந்து கொண்டிருக்கின்றார். அவரை வழிபடுவதற்கு எல்லோரும் வாருங்கள் என்று கூறுவதாக அமைந்த பாடல் இது. ஏன்னா ஊர்வல் வரும் சாமி, அதனால் நீங்கள் எல்லாம் எழுந்து வாருங்கள் என்று பெண்களை எழுப்புவதாக அமைந்த பாடல். அனைவரையும் கூப்பிட்டு அந்த இறைவனுடைய திருவடியை தரிசிப்பதற்கு நீங்கள் எல்லாரும் வாருங்கள். அவரிடத்தில் என்ன பண்ணுங்க, அவருடைய திருவடிகளை நம்ம மனசாக நினைச்சு வணங்கும் பொழுது நம்மளுடைய எண்ணங்கள் எல்லாம் ஈடேறும். உடனே வாருங்கள் என்று அழைப்பதாக இந்த பாடல் அமைந்துள்ளது. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கொளத்தூர் பாபா டெம்பிள் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு திருவம்பாவை பாடல் 3 சொல்லி அதற்கான விளக்கங்களை சொல்ல வர. நன்றி, வணக்கம். Subscribe to my channel and please press the bell icon for more videos.